வணக்கம். நீங்கள் புது வீடு கட்டியிருக்கீங்களா? கட்டியிருந்தீங்கன்னா இபி லைன் வாங்கியிருப்பீங்க. அந்த இபி லைன் வாங்கி ஒரு பேனல் போர்டு மீட்டர் பாக்ஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு எர்த்திங் கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த எர்த்திங் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இபி பாக்ஸிலிருந்து கிரவுண்டிங் கொடுக்கணும். கிரவுண்டிங்கில் வந்து காப்பர் கம்பி கொடுக்கணும். காப்பர் கம்பி வந்து மேலே மண்ணில் மட்டும் வச்சு கொடுத்தா கிரவுண்டிங் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கெமிக்கல் எர்த்திங்னு ப்ராடக்ட் வந்து தயாரிச்சிருக்கிறோம். அதை வந்து கிரவுண்டில் ஒரு 2 மீட்டர் லென்த்துக்கு போர் பண்ணி அந்த எர்த்து பைப்பை வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணி சுற்றி வந்து மாய்ஸ்சர் பேக்கப் அப்படிங்கிற ஒரு பவுடர் வந்து உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி அப்படியே செட் பண்ணி வைக்கிறோம். செட் பண்ணி வைக்கும்போது அது வந்து ஒரு 10 டேஸ்க்கு தண்ணி ஊற்றி செட் பண்ணும்போது சாயிலோட அது மிங்கிள் ஆகிடும். மிங்கிள் ஆகும்போது நீங்கள் எர்த்து கம்பியை பேனல்லேருந்து எர்த்து பைப்பில் கனெக்ஷன் கொடுக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சுவிட்சஸ்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இது எல்லாமே வந்து எந்த சேதமும் ஏற்படாமல் நீட்டாக இருக்கும். அது எதனால் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே கரண்ட்டு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக வராது. அந்த கரண்ட்டு வந்து முன்ன பின்ன அதிகமாக வரும், கம்மியாக வரும். அதை வந்து பாக்ஸில் இருந்தே எர்த்திங் வெளியே கீழே கிரவுண்டிங் பண்ணிடுறோம். அதனால் நீங்களும் சேஃப்டியாக இருப்பீங்க, உங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டமும் சேஃபாக இருக்கும்.